and all. Very good. Okay. Have you had lunch? Very good. But some of them looking tired. Why? Okay. So today I'm not going to focus the subject oriented physics, chemistry, or like that. Today I'm going to give you something important for your future higher studies. Right? Already. தமிழ்ல பேசி நோ இஷ்யூஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வந்து வில்லேஜ்லேருந்து வந்திருக்கிறோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம். வி ஆர் ஹேவிங் குட் பேக்ரவுண்ட். ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதே இல்லை, என்னென்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சது நம்ம வில்லேஜ் லோக்கல் இருக்கக்கூடிய சில காலேஜை பற்றி தான் தெரிஞ்சிருக்கோம். பட் யூ டோன்ட் ஹவ் மச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இந்தியா அண்ட் வேர்ல்டு வைட். தெரியாமல் இருக்கிறீங்களா, அதுக்காக டுடே ஐ எம் கோயிங் டு ஃபோக்கஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், எஸ்பெஷலி இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, ஐஐடி, என்ஐடி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அது மாதிரி நமக்கு ஹையர் எஜுகேஷனில் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அங்கே எப்படி நீங்கள் போய் படிக்கலாம், எப்படி போய் ஜாயின் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கிரிட்டீரியா, என்ன எலிஜிபிலிட்டி, நம்மளும் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். Sir has given me a small introduction. I'm Manoj Kumar. I'm working here as assistant professor in the Department of English. I have been working past 10 years in arts and science colleges. So my small introduction. Okay. First slide polama. Okay. Look at the slide. Is it visible last benches? தம்பி தெரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? வாய்ஸ் கேக்குதா? Shall I use mic or shall I without mic? Okay, is it okay now? Okay. உங்களுக்கும் விசில கார்னர் சீட்ஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த சைடு கூட வந்துடலாம். இஃப் யூ நாட் ஏபிள் டு விசிபிள் இந்த சைடு இங்கே கூட வந்துடுங்க. ஓகேவா? ஆமாம், ஏன்னா கார்னரில் இருக்கீங்க. ஓகே. ப்ளீஸ் நோட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் விச் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அந்த பிபிடி. சரிங்களா? உங்களுக்கு எல்லா பாயிண்ட் நோட் பண்ண அவசியம் இல்லை, வேலிடான சில பாயிண்ட் இருக்காத நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. தட் வில் ஹெல்ப் இன் த ஃபியூச்சர். சரிங்களா? ஓகே. நமக்கு த ஃபர்ஸ்ட் ஸ்டில் இட் வில் ஸ்பீக் அ லாட். வாட் நெக்ஸ்ட்? ஏன்னா ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் த 10th ஸ்டாண்டர்ட் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து என்ன எடுக்கணும், என்ன பண்ணணும், ஒரு ஆசிலேஷன் வரும். விச் பாத் ஐ ஹாவ் டு சூஸ். 2-3 பார்த்து பிரியும். நான் எதை எடுக்கணும், ஆர்ட்ஸா, சயின்ஸா, இல்லை மெடிக்கல் ஃபீல்டு போகணுமா, இல்லை வேற ஏதாவது நான் ஃபீல்டில் போகணுமா, அப்போவே உனக்கு ஒரு சாய்ஸ். ஏன்னா +1 நீ என்ன குரூப் சூஸ் பண்ணுறியோ அதை வச்சு தான் நீ ஃபியூச்சரில் என்ன பண்ண முடியும், நீ போக வேண்டிய செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸை செலக்ட் பண்ணணும். அங்கேயே நீ விட்டுட்டீங்கன்னா இப்போ நம்ம சில கோர்சஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் சொல்கிறோம்ல, இதில் கம்பல்சரி என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸ் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் த எக்ஸாம்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற எல்லா எக்ஸாம்லையுமே என்ன பண்ணியிருக்கணும், மேக்ஸ் வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. சரியா? ஸோ மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்திருப்பீங்க, சில பேர் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க, காமர்ஸ் இது மாதிரி இருக்குது. அவங்களாம் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அவங்களால அட்டன் பண்ண முடியாது. அப்போ முதல் பார்த்து எங்கே இருக்குது, 10th முடிச்சோன்னே நம்ம ஃபியூச்சரை நம்ம சும்மா ஏனோன்னு எதையுமே என்ன பண்ண முடியாது, சூஸ் பண்ண முடியாது. ஃபியூச்சரில் நம்ம என்ன வேலைக்கு, என்ன ஜாபுக்கு, என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண என்ன பண்ணுவோம், நீங்கள் யூ ஹேவ் டு செலக்ட் த குரூப் இன் த 11th ஸ்டாண்டர்ட். அது முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. யூ ஆர் நாட் 10th ஸ்டூடெண்ட்ஸ். நவ் இன் த நெக்ஸ்ட் லெவல். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் நவ்? நம்ம இப்போயும் ஒரு ஆசிலேஷன்ல இருப்போம். எக்ஸாம்லாம் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஹையர் ஸ்டடீஸ் ஜாயின் பண்ணணும். என்ன எடுக்கலாம், எங்கே ஜாயின் பண்ணலாம், சரிங்களா, எப்படி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணலாம், we are going to see now, right? Okay, next slide sir. So what is the objective of this 1 hour program? என்ன சார் 1 hour நீங்கள் என்ன சார் பேச போறீங்க? மேக்ஸ், சயின்ஸ் நிறைய ஃபார்முலாலாம் போட்டு மைண்டு டயர்டாக இருக்குது. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனிதிங். அதெல்லாம் நம்ம இப்போ அதுக்கு பேச போகிறது இல்லை, பண்ண போகிறது இல்லை. சரியா? ஸோ என்ன சார் மெயின் அப்ஜெக்டிவ்னா, நவ் ஐ எம் ட்ரைங் டு கிவ் யூ சம் இம்பார்ட்டன்ட் அபவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் orientation. Yeah, okay, orientation, and especially JEE, and how do you join in IIT, how do you join in NIT? Do you know where it is located? NIT எங்க இருக்குன்னு தெரியுமா? திருச்சியில இருக்கு. வெரி குட். எங்க இருக்கு? துவாக்கடி. வெரி குட். யூ ஆர் ஆல் வெல் நோன் அபவுட் தட். சரி, அந்த இன்ஸ்டிடியூட் வந்து யார் ரன் பண்றது? இட்ஸ் ரன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். வெரி குட், சூப்பர், வெரி குட், நைஸ். ஸோ இதுலேயே நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் வந்துடும்.
இட் இஸ் ரன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படின்னா யூ ஹேவ் ஒன் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் திருச்சி. எங்க இருக்குது அது? திருச்சியில தான் இருக்கு. நீ மட்டும் படிக்கணும் எலிஜிபிள் வராது. ஹோல் ஓவர் இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்து கூட என்ன பண்ணலாம், ஹி இஸ் எலிஜிபிள் டு கம் டு திருச்சி அண்ட் ஸ்டடி ஹியர். மும்பைல இருந்து வரலாம், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வரலாம், மேகாலயா, நாகாலாந்து, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் சொல்றோம்ல, கேரளால இருந்து வரலாம். சரி, எல்லா ஸ்டேட்ல இருந்தும் வந்து படிக்கலாம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அதை சென்ட்ரல் கவர்மெண்ட். இஃப் சம் இப்போ சில ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் நிறைய சீட்ஸ் கொடுப்பாங்க, புரியுதா? பட் இட் கம்ஸ் டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எந்த ஸ்டேட்ல வேணுமோ இருக்கலாம். நீங்க கூட என்ன பண்ணலாம், மும்பையில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க போய் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஐஐடி கரக்பூர்ல போய் படிக்கலாம், ஐஐடி மும்பையில், பாம்பேல படிக்கலாம். இதெல்லாம் டாப் 10 இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. சரியா? வேர்ல்டு லெவலில் நம்ம பார்க்குறோம்ல, உலகத்திலே டாப் 10ல எதெல்லாம் இருக்கு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டீங்களா? கேம்பிரிட்ஜ், அது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் ரேங்க் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் ஹையர் ஸ்டடீஸ்ல நீங்க டாப் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது அதிகமாக ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னா ஐஐடி அண்டு என்ஐடி. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காது வேற எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி தான், விச் இஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. சரியா? ஹையர் ஸ்டடீஸ்லயே ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறது சென்னையில் இருக்கிற ஐஐடி. இங்கே தான் இருக்கு. பட் ஹவு மெனி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர்? இங்கே தான் இருக்கு திருச்சி. ஹவு மெனி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர்? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. என்னது? எந்த ஸ்டேட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் அமைஞ்சிருக்கோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 50% வந்து அலோகேட் பண்ணுவாங்க சீட்ஸ். புரியுதுங்களா? அப்போ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 50%க்குள்ள நம்ம போயிடலாம். அதே மாதிரி மலையாளம், கேரளா, ஆந்திரா, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் இல்லைன்னா இப்போ என்ன எல்லாமே வருத்தப்படுறாங்க. இப்போ எதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா, we don't know anything, we are not ready to learn anything. நமக்கு எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம எதுல இருக்கோம்னா இக்னோரன்ஸ்ல இருக்கோம். யாருமே நாலேஜபிள்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, நல்ல நாலேஜபிள் இருக்கு. ஆனா என்ன இருக்கிறோம், இக்னோரன்ஸ் அப்படின்னா அறியாமை. எதை பத்தியும் தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம், போறோம். அதனாலதான் இப்ப மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு என்ன பண்றாங்க, இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் இருக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் சுவிட்ச் ஓவர் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காது. சரியா? அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்ல யார் இருக்கான்னா கேரளைட்ஸ், தே ஆக்குபைட் த மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ். ஏன்னா அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒர்க் ஹார்ட் சும்மா வந்துட முடியாது. தே ஒர்க் ஹார்ட், நல்லா ஒர்க் பண்றாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. தென் அவங்க என்ன பண்றாங்க, அதை அப்படியே அப்ளிகபிள் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. சரியா? இப்போ இந்தியாவிலே நமக்கு அதிகமாக நல்லா படிச்சவங்க எங்க இருக்காங்க, கேரளாவில் இருக்கிறாங்க. பிகாஸ் தே காட் அவேர்னஸ். ஸோ அதை தான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறோம். ஸோ பி கேப்சர் தட் பாயிண்ட்ஸ். சரியா? யூட்டிலைஸ் இன் த ஃபியூச்சர். நீங்க இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஐடி பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? என்ஐடி பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? வாட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தட்? ஐஐடின்னு என்னது? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. என்ஐடினா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ரெண்டுமே இட்ஸ் ரன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. சரிங்களா? ஓகே சார். ஓ, கிரீன்ல போட்டனால தெரியல. சரி, அடுத்து சொல்லியிருப்போங்க, என்ன வந்துடுறேன். ஓகே. ஸோ நவ் ஒரு சின்ன தெரியாதவங்களுக்காக the full form of the institutions. Look at that. IIT, Indian Institute of Technology. NIT, National Institute of Technology. JEE, that is what we are going to discuss today. Major part நமக்கு என்னது, அந்த JEE தான். அது என்ன எக்ஸ்பென்ஷன்? Joint Entrance Examination. And one more is there. இப்போ யூஜி லெவல்லே பார்க்குறீங்களா? அடுத்து நாங்கள் போனோம்னா சார் என்ன சார் பண்ணணும்னா, யூஜி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் போகிறதுக்கு இன்னொரு எக்ஸாம் இப்போ புதுசாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னது? CUET, கியூட்னு நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம். காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதுல என்னன்னா மோர் தென் 15 யூனிவர்சிட்டிஸ் ஜாயின் டுகெதர் இன் இந்தியா லெவல். சரிங்களா? இதை நீங்க எங்க வேணுமோ எழுதலாம். இதை எழுதி நீங்க அந்த டாப் அந்த பர்சன்டேஜுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த 15 யூனிவர்சிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ, தமிழ்நாட்டில் இருக்கலாம், பாம்பேல இருக்கலாம், நிறைய எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும். அந்த டைப்ல இருக்கக்கூடிய 15 யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், எந்த யூனிவர்சிட்டியில வேணுமாலும் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த எக்ஸாம் கியூட். இது எப்போ எழுத போறோம், MA ஹையர் ஸ்டடி அடுத்த லெவல் போகும்போது. ஏன் சொல்றேன்னா இதை தெரிஞ்சுக்கங்க. கோ தட் சார். ப்ரீவியஸ் ஸ்லைட், ப்ரீவியஸ்
ஐ திங்க் இஸ் விசிபிள், தென் ஐல் ரீட் இட் தட். யூனிவர்சிட்டி கேட்டகரி நான் ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். என்னன்னா முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னது ஹையர் ஸ்டடீஸ்ல, சரிங்களா? என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சதான் என்ன முடியும், எதுல போய் நம்ம ஜாயின் பண்ண ஒரு ஐடியா நமக்கு நிறைய கிடைக்கும். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஐஐடி. ஏன்னா எல்லாத்துக்கும் கனவு எது? ஐஐடி. ஏன் ஐஐடியில் போய் எல்லாரும் ஜாயின் பண்ணுறது? தேர் இஸ் ஒன்லி லிமிடெட் சீட்ஸ். என்னது கம்மியான சீட்ஸ் தான். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இந்தியா லெவல்ல போகணும். 25 லட்சம் பேர் எழுதுவான், 16 லட்சம் பேர் எழுதுவான். அதுல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20% நம்ம வரணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும். நம்ம ஒன்னொன்னா நான் போகும்போது தெரியும் உங்களுக்கு, சரியா? ஓகே, ஐஐடி எவ்வளவு இருக்கு அப்படின்னா, தேங்க்யூ சார். டோட்டல் 23 ஐஐடிஸ், 23 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, சரியா? ஓகே, தென் என்ஐடி. ஸோ கண்டிப்பா என்ஐடி என்ன பண்றாங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் ஹேவிங் ஒன் என்ஐடி. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு என்ஐடி கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, சரியா? அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க படிக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஐடி தான் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. இஃப் யூ கிளியர் த எக்ஸாம் வேர் எவர் அப்ளிகபிள், யூ கோ அண்ட் ஜாயின் தேர், சரிங்களா? ஓகே, இங்க சீட்டு முடிஞ்சு போச்சு சார், என் மார்க் கிடைக்கல அப்படின்னா டோன்ட் வரி, டோன்ட் ஃபெட்டர். அப்படி ஆகணும் அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது எங்க அவைலபிலிட்டி நம்ம மார்க்குக்கு இருக்குன்னு ஆன்லைன்ல அவங்க எல்லா டீட்டெயிலும் டிரான்ஸ்பரன்சி தான், ஓப்பனா சொல்லிடுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஜாயின் தேட், ரைட்? தென் ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். இப்போ நம்ம பாரதிதாசன் தெரியுமா இங்க, சரியா? பாரதியார், காமராஜர்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இந்தியா லெவலில் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒரு 10-20 ரன் பண்றாங்க. ஸோ டோட்டலா 479 யூனிவர்சிட்டிஸ் ஆர் தேர். தென் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இப்போ சாஸ்திரா, சரி, அந்த பிரிஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் சில இருக்குல்ல, அது பிரைவேட் யூனிவர்சிட்டி 455. டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ், சாஸ்திரா தஞ்சாவூர்ல இருக்குல்ல, அதெல்லாம் என்னது டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கு. தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், என்னென்ன தெரியும் உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில்? ஸோ ஐ டிட் மை பிஜி இன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, சரியா? அது என்னது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான். தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு, எங்க இருக்குது? திருவாரூர்ல இருக்குது. ஸோ அதே மாதிரி கேரளாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே என்ன இருக்குது, ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொடுத்துருப்பாங்க மினிமம். அது நான் ஸ்டேட்டை பொறுத்து அது மாறும். இப்போ டெல்லியிலலாம் 3 இருக்கு, ஹைதராபாத்ல 3 இருக்கு, சரியா? டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட்ஸ், சரியா? ஸோ டோட்டலா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் 57 இருக்கு. இதான் இங்கதான் மெயின் பாயிண்ட். இங்க போய் எப்படி சார் ஜாயின் பண்றது? ஹவ் ஐ எம் எலிஜிபிள், வாட் ஐ ஹவ் டு டூ தட். நீ எப்படி அதுக்கு எலிஜிபிள் நினைக்கிற, எப்படி அதை போய் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஜாயின் பண்ண போறீங்க, என்ன ப்ரொசீஜர்னு உங்களுக்கு எதுவுமே ஒரு ஐடியா இல்லை. ஸோ அதுக்கான ஐடியா தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம், சரியா? ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் டு த மெயின் டாபிக், JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும், இன்ஜினியரிங்ல படிக்கணும், நான் நல்ல நிலைமையில வரணும், ஐஐடியில் படிக்கணும், என்ஐடியில் படிக்கணும், அதுக்கு நான் JEE கிளியர் பண்ணணும். எப்படி நீட்டோ ஃபார் மெடிக்கலுக்கு, இன்ஜினியரிங் எது JEE, சிம்பிள், அவ்வளோதான். நீட்டுக்கு எப்படி, மெடிக்கலுக்கு எப்படி நீட்டோ, அதே மாதிரி JEE வந்து இதுக்கு, சரிங்களா? ஸோ நீங்கள் JEE கிளியர் பண்ணணும்னா என்ன பண்ணுறீங்க? மோஸ்ட் ஆஃப் தம் தே ஃபெயில்டு டு டூ தட். என்ன ஃபெயில் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாமே கோச்சிங் சென்டராக இருக்கட்டும், மற்றதில் போயிட்டு அட்வான்ஸ் மெட்டீரியலில், செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியலை வாங்கி படிக்கிறத ஆர்வம் காட்டான ஒழிய ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கை யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. பட் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க? மோஸ்ட் ஆஃப் தம் டேக்கன் ஃப்ரம் த ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக், சரிங்களா? TNPSC மாதிரி அவங்க எடுக்கிறாங்க. இந்த NCERT ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், சரிங்களா? இப்போ CBSEக்கு நம்ம சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது யாரு? இவங்க தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க, சரியா? ஓகேவா? இப்போ 11th 12th வரக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், சரிங்களா? இதில் இருக்கிறத நீங்கள் +1 +2ல CBSE சிலபஸில் இவங்க கொடுத்துருக்க சிலபஸை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டுனாவே 50% யூ ஆர் ரெடி ஃபார் த எக்ஸாம். தரவாக டீட்டெயில்டாக படிக்கணும். எங்கே நீங்கள் லேக் ஆவீங்க அப்படின்னா, அனலிட்டிக்கல் ஸ்கில்ல தான். கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, 50% ஃப்ரம் த டிரெக்ட் கொஸ்டின் ஃப்ரம் த புக், 50% எப்படி கொஸ்டின்ஸ் வந்து அனலிட்டிக்கலா ஒரு இடத்துல ஒரு கொஸ்டினை கொடுத்து என்ன பண்றாங்க, அவங்க அனலிட்டிக்கலா இதை அவனை ஆன்சர் பண்ணி நீ என்ன பண்ணணும், அப்போ உட்காந்து யோசிச்சு அதை ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி சார் ஒரு மேக்ஸ் போட்டு காமிச்சாலும் உங்களுக்கு அதை நீங்க எடுத்தோன்னு அடிக்க முடியாது. மேக்ஸை போட்டு பார்த்து தான் கடைசியில் இது என்ன பண்றோம், ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்றோம். அந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, சரியா? ஓகே, ஸோ NCERT books are foundation for CBSE syllabus, highly important for JEE preparation. மறந்துடக்கூடாது, that's very important part. நீங்க ஐடியா இருந்து நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா நீங்க பண்ணலாம். JEE வந்து 2 சீசன் நடத்துறாங்க, இயர்லி ட்வைஸ்.
சரிங்களா. ஏப்ரல் ஒரு தடவை ஒன்ஸ் ஏப்ரலில் வருது. தென் அதுக்கு முன்னாடி ஜான்வரி செஷனில் ஒன்று நடக்குது. சரியா. ஸோ அதனால் ஜஸ்ட் ஃபோக்கஸ் அபவுட் தட். 2 செஷன் நடக்குது. நீங்கள் ஒரு செக்ஷனில் விட்டுட்டீங்கன்னா கூட இன்னொரு செஷனில் அட்டன் பண்ணலாம். சரியா. ஜேஇயை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 எக்ஸாம் மெயினாக வருது. ஒன்று மெயின்ஸ், இன்னொன்று அட்வான்ஸ். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா. ஸோ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சார். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஸ்மால் அபவுட் ஜேஇ என்ன அப்படின்னா, இட் இஸ் கண்டக்டட் பை என்டிஏ. இப்போ நீங்கள் எல்லா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா யார் கண்டக்ட் பண்ணா, மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் யார் அப்படின்னா என்டிஏ தான். என்டிஏங்கிறது இட்ஸ் அட்டானமஸ் பாடி, இட்ஸ் நாட் கவர்மெண்ட் ஒன், இட்ஸ் அட்டானமஸ் பாடி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்க தான் நீட் கண்டக்ட் பண்ணுறாங்க, நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு. சரியா. ஜேஇ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இட் இஸ் கண்டக்டட் பை NTA, which comes under Ministry of Education, Government of India, and you know that 2 sessions already I mentioned that. Then இப்போ நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, ஒரு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, பர்சன்டேஜில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா யார் அவங்கள செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் சீட் அலோகேட்டிவ் அத்தாரிட்டி. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து இப்போ 2 லட்சம் பேர் 2.5 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து எந்த மார்க் பேஸில் எடுத்து யார் எங்கே போகணும், எங்கே சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த அத்தாரிட்டி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா. தென் நீங்கள் இதை பற்றி இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும், அப்ளிகேஷன் நான் போய் பார்க்கணும், இல்லை வேறு கொஸ்டின் பேப்பர் சிலபஸ்லாம் நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மாடல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா லுக் அட் த வெப்சைட். அதையும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, JEMain.NTA.NIC. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஓரலாக சொல்கிறத விட ஐம் ஜஸ்ட் கிவிங் அண்ட் பேசிக்ஸ். இது பத்தாது, இது ஒரு பெரிஃபரலாக ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுக்க முடியும் இப்போ 1 ஹவரில். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கோ டு த வெப்சைட், ரீட் எவ்ரி திங், கோ டு த ஆல் த ஆப்ஷன்ஸ், டவுன்லோட் த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், எக்ஸாம்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்போ எந்த அளவுக்கு கேட்குறாங்க, உனக்கு ஒன்றுமே தெரியலையா, டோன்ட் ஒரி அட் ஆல், ஒன்றுமே தெரில பயப்படாத. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எல்லா எக்ஸாமுமே எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்ததான் என்ன பண்ணணும், நீங்கள் கோத்ரூ பண்ணணும் ஒன்று ஒன்றா. அப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். யாருமே எல்லாமே தெரிஞ்சுட்டு வர்றதில்ல, போக போக நம்ம என்ன பண்ணுறோம், வி ஜஸ்ட் லேர்னிங் தட். சரியா. ஓகே. சரி, நீங்கள் +2 அந்த எக்ஸாமில் வந்து நமக்கு 300 மார்க் நடத்துகிறாங்க அப்படின்னா மினிமம் பாசிபிலிட்டி எக்ஸாம் மார்க் வந்து எவ்வளோ வைக்கிறாங்க, 75 மார்க் வைக்கிறாங்க. இது எடுத்துட்டாங்க நான் பாஸா சார் அப்படின்னா கிடையாது. 12 லட்சம் பேர் எழுதுவான் இந்தியா லெவலில், 14 லட்சம் பேர் எழுதுறான்னு வச்சுக்க, நம்ம 75 மார்க்கை தான் நம்ம சீட் கொடுத்துருவானா, இட்ஸ் நாட் பாசிபிள். பர்சன்டைல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. சரியா. பர்சன்டைல்னா எழுதுனதுல ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கால ஒருத்தன், இப்போ 300க்கு வந்து 270 எடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அவங்ககிட்ட இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து ஒரு 6%, 10% செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ முதல்ல எடுக்கக்கூடிய 6% பீப்புள் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல வருவாங்க. சரியா. நம்ம ஸ்கூல்லலாம் பர்சன்டேஜ் மார்க் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இங்கெல்லாம் என்ன பண்றாங்க, புதுசா பர்சன்டைல் கால்குலேட் பண்றாங்க. எப்படி பேஸ் பண்ணா, ஃபர்ஸ்ட் மார்க் எதுல இருக்கோ அதுல இருந்து 6% அப்படின்னா ஒரு இப்போ 2 லட்சம் பேர் 2,40,000 அப்படி வருதுன்னா, யார் அந்த 2,40,000 பேர் வந்து 14 லட்சத்துல அந்த மார்க்ல முன்னாடி இருக்கு அவங்களுக்கு தான் என்ன கொடுப்பாங்க, சீட்டு அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி வரவங்களுக்கு சான்சஸ் கிடைக்காது. சரியா. அதனால அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். தென் இப்போ நீங்கள் சார் சொன்ன மேக்ஸ் தானே, மொபைல் இருக்குது, நான் மொபைலை செக் பண்ணி பார்த்தேன், கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போனேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணி பார்த்தேன், போட்டு பார்த்து உடனே ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் இப்போ சொல்லலாம், இது ட்ரைனிங் செஷன். ஆனால் எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கு தெரியும்ல, நீட் எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன சின்ன தோடு கூட நம்ம அலோவ் பண்ணுறதில்ல, பெல்ட் அலோடு இல்லை, எதுவுமே அவங்க ஷூ கொண்டு எல்லாமே வாட்டர் பாட்டில் கூட டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில்னு கொண்டு போக சொல்லுவாங்க. எதுவும் கவர் இல்லாமல் பிளைனாக இருக்கணும். பார்த்தா வாட்டர் பாட்டில் தெரியும், இப்போ நம்ம கடையில் விற்கிறாங்களே அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உங்களை அலோவ் பண்ணுறாங்கன்னா யோசிச்சு வச்சுக்க எந்த அளவுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி. ஓகேவா. அப்போ நீங்கள் கால்குலேட்டரில் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எதுக்காக அந்த பாயிண்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், when you are preparing for the exams எல்லா டைமும் சொல்லி எடுத்து ChatGPT போயிட்டு கால்குலேட்டர் வச்சு போட்டு பார்த்துட்டு போவாத. நீ எதுவும் டெக்னாலஜி இல்லாமல் நீயா உட்காந்து என்ன பண்ணு, ஜஸ்ட் ஃபோக்கஸ் தட். சரிங்களா.
அப்பதான் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் டைம்ல எதையும் டிபெண்ட் பண்ணாம நம்ம நேரம் என்ன பண்ணலாம், நம்மளே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நோட்ல எழுதி பார்த்து ஆன்சர் அழகா நம்ம பண்ணிடலாம். சரியா? சரி, எக்ஸாம் எந்த மோட்ல சார் இருக்குன்னா சிபிடி மோடு தான். டோன்ட் வரி இட். இப்போ எல்லா எக்ஸாமே எப்படி கொண்டு வந்துட்டாங்க, சிபிடி மோட்னா என்னது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். சரியா? எல்லாமே ஓஎம்ஆர் கிடையாது, எழுதுறதுக்கு டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, எல்லாமே எது பேஸ் பண்ணிருக்கு, எம்சிக்யூ டைப். அப்படின்னு என்னது, சாய்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எம்சிக்யூனா ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ABCD கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுல நீங்க எது கரெக்டான ஆன்சரோ நீங்க என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். நல்லா இருக்கே சார், யோசிக்கிறீங்களா, இட்ஸ் வெரி குட் சார், நல்லா இருக்கு எங்களுக்கு. அப்ப ஈஸி தானே சார், நாங்க என்ன பண்ணுவோம், ஈஸியா என்ன பண்ணிடுவோம், எங்களுக்கு தெரிஞ்சதை இங்கிப்பீங்க ABCD நாங்க பாட்டு 50-100 கொஸ்டினையும் நாங்க அட்டன் பண்ணிட்டு போயிடுறோம், இதுல என்ன இருக்குது அப்படின்னு நீ பண்ண முடியாது. ஏன், யூ வில் ஹாவ் அ நெகட்டிவ் மார்க்ஸ். என்ன இருக்குது இதுல, நெகட்டிவ் மார்க்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ரைட் ஆயிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண கொஸ்டின் தவறான சில ஆப்ஷனை நீ செலக்ட் பண்ணியிருந்தனா அது என்னது, ராங் கொஸ்டின். அப்போ 1 மார்க் மைனஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஆயிட்டேன், உனக்கு 4 மார்க் கிடைச்சிருச்சு. 2வது கொஸ்டின் தப்பாயிட்டேன், அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 4 மார்க் எடுத்துக்கல, அதுல இருந்து 1 மார்க் உனக்கு மைனஸ் ஆயிடும். புரியுதா? அப்ப நீ ஒரு 50 கொஸ்டின் ஆயிட்டது, 50 கொஸ்டின் தப்பாயிட்ட அப்படின்னா 50 மார்க் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுதா? அப்போ நெகட்டிவ் மார்க்ல நம்ம எப்படி கொஸ்டின் அட்டன் பண்ணா, இஃப் யூ தரோ அபவுட் ஆல் த கொஸ்டின்ஸ், எல்லா கொஸ்டின் நமக்கு நல்லா தரவா தெளிவா தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை அட்டன் பண்ணணும். இல்லைன்னா பின்னாடி தான் நம்ம பார்த்துக்கணும். சரியா? ஓகே, போகலாம் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ லுக் அட் த ஸ்லைட். நான் தியரியா சொன்னா உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், நான் பவர் பாயிண்டா கொண்டுட்டு வந்திருக்கேன். சரியா? NIT போக சொல்றீங்க, IIT போக சொல்றீங்க, என்ன சார் அங்க போய் நான் படிக்கிறது, காமனா சொல்லிட்டீங்க. இன்ஜினியரிங் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணும்ல. லுக் அட் தட். என்னென்ன கோர்சஸ் இங்க அவைலபிள். பிஇல பிரான்ச்சஸ் இருக்கும், ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அது நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க. ஓகே, தென் பிடெக் கோர்சஸ். சரியா? தென் BArch, தென் ஃபைனலி B பிளானிங். இந்த 4 விதமான கோர்சஸ் வந்து எங்க ஆஃபர் பண்றாங்க, IIT, NIT, தென் IIITல கூட என்ன பண்றாங்க, ஆஃபர் பண்றாங்க. CF, சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்க, ஃபண்ட் பண்ணி நீங்க ரன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுலயும் நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோர்ஸ்லாம் நீங்க JEE எழுதி நீங்க பாஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு IITல நீங்க போய் ஜாயின் பண்ணி, NITல ஜாயின் பண்ணி படிக்கலாம். அங்க உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபிளோ, BE சூட்டபிளா, B டெக்கா, BArch, B பிளான் நீங்க சூஸ் பண்ணி உங்களுக்கான கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதை நீங்க போகணும் படிக்கணும்னா என்ன எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, JEE மெயின்ஸ் எழுதணும், முதல் ஸ்டெப்பு. சரியா? இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் எழுதுவாங்க. அதாவது மினிமம் 16 லட்சத்துல இருந்து வருஷம் மாறுபடுது. இட்ஸ் நாட் அ கன்ஸ்ட்ரைன், ஒரே அளவு அவங்க பண்றது கிடையாது. சில அட்டன் எழுதுவாங்க போவாங்க. மினிமம் 16 லேக்ல இருந்து 25 lakhs வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிறாங்க. எதுக்கு, JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக. சரிங்களா? அதுதான் மெயின்ஸ். அந்த அப்பியர் ஆறீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்ளை பண்ணி, இப்போ ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு இதெல்லாம் வச்சு நீங்க அப்ளை பண்ணி ஒரு எக்ஸாம் எழுத போறீங்களா, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னது, JEE மெயின்ஸ் எழுதுவீங்க. யார் கூட சேர்ந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 லட்சம் 25 லட்சம் பேரோட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க. அதான் JEE மெயின்ஸ் சொல்லுவோம். சரியா? அடுத்த ஸ்டெப் இருக்கு, என்ன அப்படின்னா JEE அட்வான்ஸ். சார் இப்ப நான் JEE மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், நான் என்ன சார் பண்ணலாம்னா, நீங்க JEE மெயின்ஸ் பாஸ் பண்ணா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு கோ டு IIT டைரக்ட்லி. டைரக்டா என்ன பண்ண முடியாது, நீங்க நேரம் IIT போக முடியாது. மெயின்ஸ் மட்டும் எழுதுனா, மெயின்ஸ் எழுதினா நல்ல பர்சன்டேஜ் வச்சுக்கணும். எங்க போகலாம் அப்படின்னா, லுக் அட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். NIT இப்போ திருச்சியில் துவாக்குள்ள இருக்குல்ல. சரியா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. தென் IIIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. தென் CFTI, சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். சரிங்களா? அண்ட் அதர் இன்ஸ்டிடியூட். இதெல்லாம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருதுல்ல. இங்க நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா, ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம் JEEல. முதல் எக்ஸாம் என்னது, JEE மெயின்ஸ். அதுல நீ பாஸ் பண்ணணும்.
எப்படி சார் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்படி சார் எனக்கு தெரியும் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ 16 லட்சம் பேர் எழுதிருக்காங்கல்ல, அதுல அவங்க எங்க சொல்ல 2,40,000 பேர் எடுப்பாங்க. சரியா? அந்த 2,40,000 என்னது எலிஜிபிள் ஆயிடுவாங்க. எதுக்கு? அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த எக்ஸாமுக்கு, ஜேஇஇ அட்வான்ஸ்ட். சரியா? இந்த ஜேஇ அட்வான்ஸ் 2,40,000 பேர் இருக்கான் பாரு, அவன் எழுதான் பாரு எக்ஸாம், அதுல இருந்து 15,000 பேர் வருவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அந்த சீட்ஸ் ஏன்னா ஹோல் ஓவர் இந்தியாவில் 23-24 ஐஐடியில் சீட் நமக்கு ரொம்ப கம்மி தான், 5,000 சீட் இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் எழுதுறது அட்வான்ஸ் எத்தனை பேர் எழுதுவாங்க? 2,40,000 பேர். முதல்ல 16 லட்சம் 20 லட்சத்துல எழுதுறதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீ டாப் லிஸ்ட்ல வந்திருப்பீங்க. சரியா? அங்கிருந்து என்ன பண்றோம் நம்ம? அடுத்ததா அட்வான்ஸ் போறோம். இந்த அட்வான்ஸ்லையும் கிளியர் பண்ணிருந்தா உனக்கு என்ன கிடைக்குது? ஐஐடியில சீட்டு கிடையாது. சரி சார், காலேஜஸ் இருக்கு, பிரைவேட் காலேஜ் நாங்கள் வரும்போது பார்க்குறேன், எஸ்ஆர்எம் இருக்குது, தனலட்சுமிலாம் இருக்குது. ஏன் சார் இங்கே போய் அது இவ்வளோ கஷ்டத்தை சொல்றீங்க? நான் போய் நேராக போனால் என்ன பண்ணுவேன்? அப்ளிகேஷன் கொண்டு போய் போட்டால் எனக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. ஒய் ஷுட் ஐ ஜாயின் தேர்? நான் ஏன் சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நான் ஏன் ஐஐடி பற்றி தெரிஞ்சுக்கணும்? நான் ஏன் இங்கே ஜாயின் பண்ணணும்? அது இவ்வளோ ஸ்டேஜ் சொல்கிறீங்களே, மெயின்ஸ் எழுத சொல்கிறீங்க, புக்கெல்லாம் படிக்க சொல்கிறீங்க, திருப்பி அந்த டாப்பில் வந்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் எழுதுறீங்க. அட்வான்ஸில் எழுதி நான் ஏன் சார் ஜாயின்? ஒய் ஷுட் ஐ ஜாயின் ஐஐடி? பிகாஸ் இட் இஸ் த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. சரியா? ஒன்ஸ் யூ என்டர்ட் த கேம்பஸ், லைஃப் வில் பி சேஞ்ச்ட். ஒரு தடவை நம்ம உள்ள போயிட்டோம்னா நம்ம என்னவாயிரும்? லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். இப்போ நாசா மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் யார் எடுக்கிறாங்க? ஐஐடி ஸ்காலர் தான் என்ன பண்றாங்க? தே ப்ரிஃபர் எடுக்கிறாங்க. புரியுதா? நீங்க சென்னையில ஃப்ளட் வந்த கூட என்ன பண்றாங்க? சென்னை ஐஐடி எக்ஸ்பர்ட் தான் என்ன பண்றாங்க? அந்த ட்ரைனேஜோட இது வாங்கினாங்க. நியூஸ் பேப்பர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, கவனிங்க அதை. திருப்பி ஒரு தடவை ஏதாவது ஃப்ளட் வந்தப்ப நல்லா பாருங்க, ஐஐடி இருந்து என்ன பண்ணுவாங்க? ஐடியா கவர்மெண்ட் என்ன கேட்குது? அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஐடியா கேட்குது, என்ன பண்ணலாம். அவங்க அழகா அந்த பிடெக்லாம் படிக்கிறாங்களா, இவங்கெல்லாம் டிசைன் பண்ணி இதெல்லாம் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணாங்க? சஜஸ்ட் பண்ண. அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. ஸோ நீங்க ஐஐடியில் ஜாயின் பண்ணி நீங்க டிகிரி இப்போ பிடெக் எம்டெக்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா பெரிய பெரிய வேர்ல்ட் டாப் கம்பெனிஸ் அவங்க வருவாங்க அங்க உங்களை ரெக்ரூட் பண்றதுக்காக. நீ போயிட்டா என்னது, சேலரி எல்லாம் மினிமம் லேக்ஸ்ல தான் இருக்கும். சரியா? சில பேர் அவங்க பொசிஷனை பொறுத்து வருஷத்துல இயர்ஸ் ஒரு வருஷத்துக்கு crore கணக்கில் ஏர்ன் பண்றவங்களோ இருக்கிறாங்க. சரியா? அதனாலதான் நான் வி ப்ரிஃபர் ஐஐடி. தி லைஃப் வில் பி டோட்டலி சேஞ்ச்டு ஒன்ஸ் யூ கெட் த சான்ஸ். அது இஸ் நாட் ஈஸி, பட் ஈஸி தான். ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஸ்மார்ட் டு கெட் த சீட். புரியுதா? அதுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும்? ஜாலியா ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஒய் ஷுட் ஐ ஜாயின் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உனக்குள்ள வருதுல்ல, எவ்வளவோ இருக்கு சார், நான் எவ்வளோ காலேஜஸ் பார்க்குறேன், எவ்வளவோ இருக்குது, நான் ஏன் சார் இங்கே ஜாயின் பண்ணணும்னு உனக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்தால், ஒய் ஷுட் ஐ ஜாயின் என்ஐடி ஐஐடி? இன்னொரு ப்ளஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒரு 50 பேர் இருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் தம் ஃப்ரம் தமிழ்நாடு, அப்படிதானே? யாருமே அதர் ஸ்டேட் கிடையாது. ஆனால் இதுவே நீங்கள் இஃப் யூ என்டர் இன்டு த ஐஐடி ஆர் என்ஐடி போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஹோல் இந்தியாவே ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கும். நீங்கள் ஒரு கிளாஸ் உட்காந்து படிக்கிறீங்கன்னா 2-3 பேர் கேரளா இருப்பான், 4 பேர் ஆந்திரா இருப்பான், 5 பேர் பாம்பேலேருந்து வந்திருப்பான், 10 பேர் வெஸ்ட் பெங்காலேருந்து வந்திருப்பான், ஒடிசாலேருந்து 10 பேர் வந்திருப்பான், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 30 பேர் வந்திருப்பான். புரியுதா? அப்போ தேர் யூ ஹாவ் அ எக்ஸ்போசர். இப்போ நான் தமிழ்நாடுனால ஈஸியாக தமிழில் கேட்குறீங்க, நான் சொல்லிடுறேன். அங்கே என்ன பண்ணுவீங்க? ஒடிசாக்காரன்ட்ட போய் நீ பேச முடியுமா? உனக்கு ஒடியா தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலி தெரியுமா? அப்போ அவன்கிட்ட எப்படி ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் கிளாஸ்ல கம்யூனிகேட் பண்ணணும்? உங்களுக்கு அது ஒரு குளோபல் லாங்குவேஜ் இருக்கு. என்ன இருக்கு? இங்கிலீஷ் இருக்கு. இப்போ இங்கிலீஷை நீங்கள் ஃப்ளூவாக பேசும்போது உனக்கு என்னவா அது ஈஸியா நல்ல ஒரு ரேப்போ கிடைக்குது. தமிழ்நாட்டில் ஒரு நம்ம எக்ஸ்போசர் வச்சிருக்கோம்ல, அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்களோட நாலேஜ் என்ன இருக்குதுன்னு என்ன பண்ணலாம்? நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கலாம். இன்ச் பை இன்ச், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணலாம்? டெவலப் பண்ணிக்கலாம். சரியா? பிகாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட் இன் மை லைஃப், அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நான் ஹாஸ்டல் என்னோட ரூம்ல ஒரு பையன் ஒடியா, ஒரு பையன் கேரளா, ஒருத்தன் நான் 3 பேர் ஒரு ரூம் கொடுத்தாங்க. இப்படி வந்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஸ்ட்ரகிள்ட் அட் த பிகினிங். எனக்குமே எந்த லாங்குவேஜுமே தெரியல, மற்ற லாங்குவேஜ், பட் ஐ ட்ரை டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ். அப்போ பேசும்போது நல்ல ரேப்போ அவங்க நான் கேட்போம். ஃப்ரீயாக இருக்கும்போது லெசர் டைம்ல என்ன பண்ணுவான், உங்க இதெல்லாம் எப்படி படிப்பாங்க கேட்குறோம்ல. அப்போ ஹோல் இந்தியாவை நீங்க வித்தின் கேம்பஸ்குள்ள நீங்க போய் பார்க்க தேவையில்ல, டிஸ்கஸ் பண்ணி நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். புரியுதா? அதுக்காக தான் எங்க போறோம்? ஐஐடி என்ஐடி நம்ம போறோம். நாட் ஓன்லி ஜாப் செக்யூரிட்டி, அது மட்டும் இல்லை, நாலேஜ் நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, மெயின்ஸ் இனிமேல் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ வில் கோ லிட்டில் ஃபாஸ்ட். ஜேஇ மெயின்ஸ் நம்ம எழுதும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 2 பேப்பர். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா நீ எழுதுவ, உங்களுக்கு அது எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக தெரியும்.
இப்போ நான் பிஇ தான் சார் படிக்கணும், இல்லை பிடெக் தான் நான் படிக்கணும், பிடெக் இது மாதிரி நான் படிக்கிறேன்னா நீ என்ன பண்ணுவேன், பேப்பர் 1 எழுதணும். சரியா? அது எழுதுனீங்கன்னா நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீ ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேப்பர் 2, பேப்பர் 2ல பேப்பர் 2A, பேப்பர் 2B 2 கொடுத்துருக்காங்க. பி ஆர்க்குக்கும் தென் பி பிளான், மொத்தம் 4 விதமான டிகிரி தான் நம்ம பார்த்தோம். பிஇ, பிடெக், பிஆர், பி பிளானிங். அதுல நிறைய சப் பிரான்ச்சஸ் இருக்கும். சரியா? அப்போ 2 பேப்பர், ஒரு பேப்பர் வந்து பிஇ பிடெக்குக்காகவும் இன்னொரு பேப்பர் வந்து பி ஆர்க்குக்கும் பி பிளானிங்கும். ஓகேவா? ஆமே போரிங்கு நிறைய போர் பண்ற மாதிரி இருக்குண்ணா. ஓகே சார், நெக்ஸ்ட் லைன். சரி, லுக் அட் தட். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு தடவை நீங்க ஸ்லைடை பாருங்க. பிடெக் பிஇ நீங்க போய் எடுக்க போறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், ஜேஇ மெயின்ஸ் எழுதணும் ஃபர்ஸ்ட் பேப்பர். அப்படி எழுதினீங்கன்னா அடுத்த லெவல் நீங்க போகலாம். என்ன பண்ணலாம்னா ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத போகலாம். அதுலயும் நீ அந்த 15,000 பேத்துக்குள்ள நீ வந்துட்டீங்கன்னா கன்ஃபார்மா உனக்கு ஐஐடியில் ஏதோ ஒரு ஐஐடியில் உனக்கு கன்ஃபார்ம் சீட்டு அப்படிங்கிறத நம்ம ஜேஇ ஐஐடினா நீ அட்வான்ஸ் எழுதி தான் ஆகணும். சரியா? என்ஐடி இல்லை அதர் ட்ரிபிள் ஐடி சிஎஃப்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கா மெயின்ஸ், அது 2,40,000 வந்திருப்பில்ல, அதை வச்சு நீ என்ன பண்ணிடலாம், ஏதாவது இடத்துல நீ ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இல்லை ஸ்பெஷலாக நான் ஐஐடி தான் போகணும் அப்படின்னு நீ நினச்சின்னா நீ என்ன எழுதணும், யூ ஹேவ் டு ரைட் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம். அதில் 2,40,000 எழுதுவாங்க. அதில் நீ எப்படி வரணும், அந்த 15,000 20,000க்குள்ள நீங்கள் வரணும். சரியா? சரி, லுக் அட். இப்போ பிஆர்க்கு போறவங்களுக்கு அதே தான், சேம் பேட்டர்ன் தான். லுக் அட். மெயின் எழுதுறாங்க, அட்வான்ஸ் எழுதுறாங்க. மெயின் மட்டும் எழுதுனா என்ஐடி ஐஐடி போறாங்க. அட்வான்ஸ் எழுதுறவங்க தென் இன்னொரு சின்ன எக்ஸாம் இருக்கு. ஏன்னா இது எதாவது பேஸ் பண்ணிருக்கு, ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணிருக்கு பிஆர்க்குனால. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம், ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு வைக்கிறாங்க, ஏஏடி. அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்க போயிடலாம் நீங்க நேரம். ஆர்கிடெக்ட்னா டிசைன்ஸ் இருக்குல்ல, வெறும் கொஸ்டினை வச்சு நீ என்ன பண்ணுவ, சில பேர் வந்து ஏபிசியை கிளிக் பண்ணி வந்துடலாம். அவங்களுக்கு எப்படி தெரியும் டேலண்ட் இருக்குதா இல்லையான்னு? அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அப்படி எடுக்கவே மாட்டாங்க. அதை தாண்டி என்ன ஸ்கில் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் என்ன பண்றாங்க, ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு உங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ ஒரு என்ன பண்றாங்க, ஒரு கொஸ்டினை கொடுத்து வரைய சொல்றாங்க. உங்களுக்கு அடுத்து நான் வரும்போது காட்டுவேன். ஒரு பிளான் ஒன்று வரைய சொல்லுவாங்க, அது நீங்க வரைஞ்சல அப்படிலாம் போட்டு தான் என்ன பண்ணணும், நீங்க அதுக்குள்ள போக முடியும். அதை பாஸ் பண்ணா நீங்க எங்க போகலாம், ஐஐடி உள்ள போகலாம். நெக்ஸ்ட் லைன். சரி, இதுக்கெல்லாம் என்ன சார் எலிஜிபிலிட்டி இருக்கு, எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படின்னா, லுக் அட் தட். பிஇ பிடெக்கு மினிமம் குவாலிஃபைட், மினிமம் 50% +2ல இருக்கணும், மறந்துடாத. மினிமம் எல்லா சப்ஜெக்ட்லயும் 50% இருக்கணும். இதெல்லாம் நீ எழுதுறதுக்கு கம்பல்சரியா பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும். சரியா? ஓகே. Mathematics is a compulsory subject along with chemistry, biotechnology, biology are technical subject. B ஆர்க்கு பாரு, past qualifying examination with mathematics, physics, chemistry. B பிளானிங்கும் சேம் தான். மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி. நெக்ஸ்ட் லைன். So at least 75 marks in the +2 class examination, 65 marks for the SC/ST candidates. இல்லைன்னா அந்த ஸ்கூல்ல +2 எக்ஸாம்ல டாப் 20% நீங்க வந்திருக்கணும். சரிங்களா? 75% மார்க்ஸ் கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும், எடுத்தாகணும். சரியா? +2 எக்ஸாம்ல இது கேஸ்ட் வைஸ் என்ன பண்றாங்க, ரிசர்வேஷன் பாலிசி பத்தி உங்களுக்கு தெரியுமா? சரியா? எல்லா போஸ்டிங் போடுறதா இருந்தாலும் படிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதா இருந்தாலும் ரிசர்வேஷன் பாலிசியை கவர்மெண்ட் ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்கலாம் ஜென்ரல்ல வந்துருவாங்க. தென் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இப்போ ஒன்று கவர்மெண்ட் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கானது தனியா. தென் ஓபிசி அப்படின்னு என்ன தெரியுமா, ஓபிசின்னு என்னது, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். வெரி குட். அதுல நான் கிரிமி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, NCL. இதை ஏன் சார் முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா, சார் இப்போ நான் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம வச்சிருப்போம், பிசி எம்பிசின்னு வச்சிருப்போம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும்போது இட் இஸ் நாட் அப்ளிகபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
தட் இஸ் வேலிட் பாயிண்ட். இதனால நிறைய பேருக்கு சீட் இல்லாமல் போயிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது படிக்கிறதுக்கோ போஸ்டிங் போகும்பொழுது அப்புறம் அப்ளை ஒரு ஓன் சர்டிபிகேட். என்னது, இப்போ பிசி எம்பிசின்னு 2 கேட்டகரியில் ஸ்டேட்ல சொல்றோம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணலாம், டேட்டா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க போகும்போது அது ரெண்டுமே இன்வேலிட், அதை கொடுக்க கூடாது. அதுக்கு பதிலா நீங்க தாலுகா ஆஃபீஸ்ல போயிட்டு என்ன பண்ணணும், ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். சரியா? அதுவும் எதுல வாங்கணும், நான் கிரிமி லேயர்ல. ஏன் நான் கிரிமி லேயர்னா, ஒரு வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கிட்டு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுல வரமாட்டீங்க. 8 லட்சத்துக்குள்ள இருக்குன்னா தான் என்ன பண்ணுவ, நான் கிரிமி லேயர்ல வருவா. அப்ப நீங்க வாங்கும்போது எப்படி வாங்கணும், ஓபிசி நான் பிராக்கெட்ல எப்படி இருக்கும், நான் கிரிமி லேயர் NCL. நீங்க அப்ளை பண்ண கூட எப்படி அப்ளை பண்ணணும், கம்யூனிட்டி நீ எதுவுமே செலக்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க போயிடுவ, நீங்க ஜென்ரலுக்கு போயிடுவ. சரியா? ஏன் சார் ஜென்ரல்ல என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, இப்போ 300 மார்க்கு ஜென்ரல் கேட்டகரி பொறுத்தவரை ஹையஸ்ட் கட் ஆஃப் வைப்பாங்க. இப்போ 220 தான் நீ பாஸ்ன்னு வைப்பாங்க, 230 தான் பாஸ். அப்போ ஓபிசி வரும்போது 170 வைப்பாங்க. SC ST வரும்பொழுது அவங்களுக்கு 150 140 வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா? அப்போ இப்போ SC ST இருக்கும் தெரியாம மறந்த வாக்குல அவங்க ஜென்ரல்ல கிளிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், அவங்க என்ன பண்ணணும், அந்த 220 230 எடுக்கணும். அப்போ எடுத்தாதான் அவங்க உள்ள போக முடியும். சரியா? எல்லாமே அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கு. இஃப் யூ மிஸ்ட் யூ கான் சேஞ்ச் எனிதிங். அப்போ எதுக்காகனா கம்யூட்டிங்க நீங்க ப்ராப்பரா செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கான ப்ரையாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? ரிசர்வேஷன்ல ஓபிசிக்கு அப்புறம் SC ST வருது. ஸோ SC ST SCA ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க என்ன பண்ண தேவையில்ல, வேற எந்த சர்டிஃபிகேட்டும் வாங்குற அவசியம் கிடையாது. ஒரு அதே சர்டிஃபிகேட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், அதே சர்டிஃபிகேட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், அதே சர்டிஃபிகேட் தான். ஒன்லி பிசி எம்பிசி இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும், ஓபிசி அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை நீங்க செப்பரேட்டா வாங்கணும். இது வந்து ரிசர்வேஷன் பாலிசி. நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் பின்னாடி. 40% அங்க, 17%, 15%, 25% அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணும் பொழுது நீங்க கம்மியான மார்க் இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் பாலிசியில வந்து என்ன பண்ணிடும், உங்களுக்கு சீட்டு கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஜென்ரல் அப்ளை பண்ணாம இருந்தால். புரியுதா? சரி. சரி, நெக்ஸ்ட் ஒன். இல்ல அதுக்கு முன்னாடி சார் இந்த லாஸ்ட் பாருங்க. நீங்க பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் JEE. சரியா? நம்பர் ஆஃப் டாப் கேண்டிடேட்ஸ் as per the requirement of JEE advance will be eligible. இதெல்லாம் சொல்லியிருக்கல உங்களுக்கு, அது தியரியா இருக்கு. நீங்க மெயின்ஸ்ல வந்து டாப்ல வந்திருந்தாதான் நீங்க என்ன எலிஜிபிள், அட்வான்ஸ் எழுதுறதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அட்வான்ஸ்ல நீங்க டாப்ல வந்தீங்கன்னா எந்த ஒரு IITல நீங்க ஈஸியா ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் எலிஜிபிலிட்டிக்கான இது. சரிங்களா? ஓகேவா? நீங்க +2ல இந்த சப்ஜெக்ட் எழுதி எடுத்துருக்கணும், இவ்வளவு மார்க் நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் 2 சீசன் வருது இல்ல, சரியா, ஜனவரி ஏப்ரல் இல்ல, அதை நீங்க எழுதணும். ஒரு இதுல போயிட்டா கூட இன்னொரு வாய்ப்பு இருக்குது. சரியா? மெயின்ஸ் வந்து 3 தடவை எழுதலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 வருஷம் நீங்க எழுதலாம், 2 அட்டம்ப்ட் 6 அட்டம்ப்ட் பண்ணலாம். ஆனா அட்வான்ஸ் அப்படி கிடையாது, ஒன்லி 2 இயர்ஸ் தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் நீங்க இது பண்ண முடியாது. தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். ஆனா எழுதுக்கு ஏஜ் லிமிட் இல்ல, அந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறோம் பாரு, அவங்களுக்கு என்ன இருக்குது, ஏஜ் லிமிட் இருக்கு. புரியுதா? சரி, ஓகே ஓகே. ஸோ இது மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இவ்வளோ நேரம் சொல்லி இவ்வளோ ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் கிடைச்சிருக்கு. எக்ஸாம் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் CBTன்னு சொல்லிட்டீங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். நாங்கள் போய் கிளிக் பண்ண தான் போகிறோம். ஓகே, ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓப்பன் ஆகும். இதில் ரைட்டான ஆப்ஷன் இது சியை கிளிக் பண்ணி என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை இருக்கும், போயிடணும். மார்க் ஃபார் எவாலுவேஷனை கொடுக்கக்கூடாது. இட் இஸ் நாட் கன்சிடர் ஃபார் த எவாலுவேஷன். அதை நீங்கள் கொடுக்காத. கிளிக் பண்ணாம விடுவாங்கல்ல, நீங்க ஆன்சரே கிளிக் பண்ணலனால அது எப்படி 0 தான் கன்சிடர் பண்ணப்படும். புரியுதா? சரி. இதுல பாருங்க, பிடெக் பேப்பர் 1ல சப்ஜெக்ட் பாரு, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். உங்களுக்கு பார்ட் 1 மேத்தமெட்டிக்ஸ், பார்ட் 2 ஆப்டிடியூட் டெஸ்ட். சரியா? அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான். அதே BARக்ல பாரு, BARக்ல என்ன நான் சொன்னல, உங்கள்ட்ட என்ன சொன்னேன், டிராயிங் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பான்னு சொன்னல BARக்க பொறுத்த வரைக்கும். அப்போ செப்பரேட்டா அங்க ஒரு AAT பார்த்தோம்ல, எக்ஸாம் ஒன்று பார்த்தோம்ல, அது இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தென் பிளானிங் பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், பிளானிங் பேஸ்ட் கொஸ்டின். பிளானிங் பேஸ்ட் கொஸ்டினா நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் ஒன்றும் இல்லை, உன்னோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அந்த ஸ்பாட்ல நீ என்ன பண்ற, அனலைஸ் பண்ணி ஆன்சரை கொண்டுட்டு வரணும். அதுதான் என்னது, பிளானிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது வந்து
கொஸ்டின் பேப்பர்ஸோட பேட்டர்ன் இதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். ஃபோட்டோ வேணும்னா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா பவர் பாயிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்து பண்ணீங்க. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, பிடெக்கை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ கொஸ்டின் உண்டு ப்ளஸ் நியூமரிக்கல் கொஸ்டின் உண்டு. என்ன சார் வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? எம்சிக்யூ கொஸ்டின் இருக்கும், நியூமரிக்கல் கொஸ்டின் என்ன வித்தியாசம்? எம்சிக்யூல உனக்கு என்ன இருக்கும்? ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா நியூமரிக்கல் என்ன இருக்காது? ஆப்ஷன்ஸ். என்னன்னா ஒரு மேக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கடைசியா ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துருவாங்க. நீ அதை சால்வ் பண்ணி வெறும் ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சு நீ போடணும். இட் வில் டேக் டைம்ல. இந்த மாதிரி நியூமரிக்கல் கொஸ்டின் என்ன ஆகும்? நமக்கு சம்ம போட்டு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வர்றதுக்கு இட் வில் டேக் மச் டைம். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க? 100 கொஸ்டினா 3 மணி நேரமா 2 மணி நேரமா? ஒரு கொஸ்டினுக்கு 1.5 நிமிஷம் தான் எடுக்க முடியும். அப்போ ஃபாஸ்டா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், சம்ம பண்ணி பார்க்கணும், ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். எதுவுமே இல்லாம பிராக்டிஸ் அங்க போனீங்கன்னா 50 கொஸ்டின் கூட என்ன பண்ண முடியாது, படிச்சு அடிக்க முடியாது. இதுல என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா தம்பி, கொஸ்டின்ஸ் ஒரு லைன்ல நீங்க ஸ்கூல்ல கேட்கற மாதிரி கேட்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, 4 லைன் 5 லைன்ல ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு அனலிட்டிக்கலா திங்க் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அதை ஆன்சர் பண்ணணும். டைரக்ட் கொஸ்டின், ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னா நீ என்ன சொல்லிடுவ? மகாத்மா காந்தி. இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இப்படிலாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்காது. உனக்கு எப்போதுமே இன்டைரக்ட் கொஸ்டின் ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அனலிட்டிக்கலா நீ என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் அப்ளை பண்ணணும். சரியா? லுக் அட் தட். இதுல 2 செஷன் இருக்கு. ஒவ்வொரு இதுக்குமே உங்களுக்கு என்னது 25 கொஸ்டின், மொத்தம் 75 கொஸ்டின் உங்களுக்கு. சரியா? அவுட் ஆஃப் 90. எதுல ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா செக்ஷன் ஏல பாருங்க, மேக்ஸ் 20 அப்ஜெக்டிவ். சரியா? அது ஆப்ஷன்லாம் கிடையாது. 20 அப்படியே நீங்க எழுதணும். ரெண்டாவது பிசிக்ஸ்ல 20 அப்படியே எழுதணும். கெமிஸ்ட்ரியில 20. அப்ப அப்ஜெக்டிவ் உனக்கு எத்தனை வருது? 60 கொஸ்டின் தான் அப்ஜெக்டிவ். அப்ப 75 மீதி என்ன இருக்குது? 15 கொஸ்டின் நியூமரிக்கல் பேஸ் பண்ணி இருக்கு. சரியா? இதுல உனக்கு ஒரு பிளஸ் இருக்கு. என்னன்னா இந்த 60 கொஸ்டின் இருக்கு பாரு, இதுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க். நெகட்டிவ் மார்க். இந்த அப்ஜெக்டிவ் எழுதுற பத்தியா, இதுல தப்பு பண்ணா உனக்கு என்ன ஆகுது? நெகட்டிவ் மார்க் மைனஸ் ஆகுதுல. அது இந்த 60 கொஸ்டினுக்கு தான். எதுக்கு கிடையாது? இந்த நெக்ஸ்ட் பேட்டர்னுக்கு கிடையாது. நியூமரிக்கல் கொஸ்டினுக்கு நீ தப்பாவே பண்ணியிருந்தாலும் யூ டோன்ட் ஹேவ் நெகட்டிவ். உனக்கு நெகட்டிவ் மார்க் அதுக்கு கிடையாது. தப்புனா தப்பு தான், ரைட்டுனா உனக்கு மார்க் பிளஸ் கிடைக்கும். ஆனா என்ன ஆகாது? மைனஸ் ஆகாது. அப்ப 60ல உனக்கு மைனஸ் ஆகும், 15ல உனக்கு மைனஸ் ஆகாது. இஸ் இட் ஓகேனா? சரியா? மார்க்ஸ் சைட்ல கொடுத்துருக்கோம். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் கொடுத்து பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும், அது பாத்துக்குங்க. சரியா? அப்போ அவுட் ஆஃப் இங்க பாருங்க, நியூமரிக்கல்ல பாருங்க 10 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. 10 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதுல எது உனக்கு பாக்குறப்ப ஈஸியா தெரியுது, அந்த 5 மட்டும் நீ அட்டன் பண்ணா போதுமானது. 10யுமே அட்டன் பண்ணிட்டு இருக்காத. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சுன்னா டைம் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம ஒரே கொஸ்டினுக்கு நான் காமனர் எடுத்துனேன், கண்டுபிடிச்ச ஆன்சர் போட்டேன் பாத்தியா, அப்போ ஒரு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிருக்கிறேன். எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கணும்? மினிமம் அந்த 10 கொஸ்டின் நீ 1.5 நிமிஷம் எவ்வளவு நேரம்? 10 கொஸ்டின் அட்டன் பண்ணது. ஒரு கொஸ்டின்னா யூ லூஸ் யுவர் டைம். அப்ப 100 கொஸ்டினையும் இப்ப 75 கொஸ்டினையும் என்ன பண்ண முடியாது, நீங்க பார்த்து ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். பார்க்கறதுக்கே டைம் இருக்காது. அப்ப முதல் 30-20 நீ என்ன பண்ணுவ, டைம் முடிஞ்சு போயிடும். அப்ப பி கேர்ஃபுல். டைம் மேனேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சிபிடி மோட் ஆஃப் எக்ஸாம். புரியுதா? ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி சார், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எப்படி சார் ஆன்லைன்ல இருக்கும்? இப்ப நாங்க போன சிஸ்டத்துல உட்காந்து எப்படி சார் வரும்னா, லுக் அட் தட். இப்படிதான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? சரியா? கிரீன்ல பாரு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன பண்ணணும், நம்ம முதல்ல மேல உங்களுக்கு இருக்கும் கிளிக் பண்றதுக்கு ஆப்ஷன் ஏ ஆர் பி சி டி. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணும், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்க கொடுக்கணும். அதுதான் ரைட். அடுத்தது பாருங்க, தென் சேவ் மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்கு. டோன்ட் டச் தட் ஆப்ஷன். நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிடுறாங்க. சம்டைம் தே டேக் இட் as evaluation, sometimes they didn't take for the evaluation. மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட், இதையுமே நீங்க அது கூட ஓகே தான். பட் இது இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் எந்த ஹாஸ்பிட்டலையும் டச் பண்ணாதீங்க. அது என்ன பண்ணிடுவாங்க, they are not taking into the granted. புரியுதா? நமக்கு ஒரே ஆப்ஷன் தான், சேவ் அண்ட் நெக்ஸ்ட். கிளிக் பண்ணிட்டோமா, ஆன்சர் கொடுத்துட்டோமா, அடுத்து போயிடணும். நான் ரிவ்யூ பண்றேன்,
திருப்பி போயிட்டு நான் வந்து பண்ணுங்கிற டைமுக்குலாம் நீ போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது நீ டைம் இருக்காது. ஓகே, ஓரளவுக்கு தெரியுது. அப்ஜெக்டிவ் இப்படி தான் கேட்பாங்கன்னு சார். நெக்ஸ்ட் சார். சரி, நியூமெரிக்கல்னு சொன்னீங்களே சார், அப்ஜெக்டிவ் காட்டிட்டீங்க. அதே நியூமெரிக்கல் கொஸ்டின் 5 கேட்டிருக்காங்கல்ல, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில. அது எப்படி கேட்பானா, லுக் அட் யூ டோன்ட் ஹவ் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் இது ஆப்ஷன் தான் ஏபியா போட்டுடலாமே. இங்க என்ன இல்லை, ஆப்ஷனுக்கும் வழி இல்லையே. உன் பேர் எழுதி வரியா, ஒன்றும் தெரியலன்னா உன் பேர் எழுதி வரியா? யூ கான் டூ தட். அப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ பாருங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பேப்பர் ஷீட் கொடுத்துருவாங்க, ரஃப் ஷீட்டு. அதில் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்து ஷார்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணிடணும். என்ன சார் ஒன்றுமே இல்லைன்னா டோன்ட் ஹேவ் கீபோர்டு, ஆன்லைன் கீபோர்டு கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் கீபோர்டும் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிடலாம், டைப் பண்ணி ஆன்சர் நீங்கள் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சரி, அடுத்தது இந்த பி ஆர்க் சொன்னல, ஆர்க் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்கன்னு. இங்க பாருங்க, டிரா பண்ற மாதிரி டிராயிங் டெஸ்ட்டுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், அதை பிக்சரா வடிவமைச்சு கொண்டுட்டு வரணும். இப்போ நான் சொல்றேன், நான் ஒரு கொஸ்டினை உருவாக்குறேன் வேர்ட்ஸா. ஒரு பெரிய ஹாலு, இதுல வந்து ஒரு 30 ஃபேன் இருக்கணும். இங்க வந்து ஜன்னல் வந்து ஒரு 20 ஜன்னல் இருக்கணும். ஒரு போடியம் இருக்கணும், சரியா, ஒரு ஸ்டேஜ் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்க. அது அப்படியே நீங்க என்ன பண்ணணும், பிக்சரா வரைஞ்சு அழகா அதில் கொண்டு வந்து, அதுதான் அதோட மெயின் டெஸ்ட். அது எந்த அளவுக்கு நீ புரிஞ்சு பண்ற அப்படிங்கிறதா பிஆர்க்கை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஏதாவது இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்க அதில் ஜாயின் பண்ணலாம். சரி, சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒரு பிபிடி எப்போ, ஏன்னா ஒய் ப்ரிப்பேர் த பிபிடி. சில பேர்த்துக்கு வார்த்தையா சொல்லும் போது மனசுல சில விஷயங்கள் பதியாது. பட் when you look at the words அந்த பிபிடி ஓரளவுக்கு நமக்கு என்ன ஆகும், ஈஸியா புரியும். லுக் அட் தென் கரெக்ட் ஆன்சர் இருந்தால் உங்களுக்கு என்னது 4 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, ரைட்டா? சரி, நியூமெரிக்கல் வேல்யூக்கும் உனக்கு அதே தான், அப்ஜெக்டிவ்க்கும் அதே தான், நியூமெரிக்கல் வேல்யூ கொஸ்டினுக்கும் 4 மார்க். இன்கரெக்ட் ஆப்ஷனா இருந்தா உனக்கு 1 மார்க் மைனஸ். எதுல, எம்சிக்யூல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 எடுத்துக்கினா செகண்ட் கொஸ்டின் தப்புனா 1 மார்க் வந்து, அப்போ 3 மார்க் தான் உனக்கு வந்துடும். அப்போ ஒரு 20 கொஸ்டின் தப்பாயிட்டுனா 20 மார்க் டோட்டல்ல இருந்து உனக்கு என்ன ஆயிரும், 70 மார்க் எடுத்திருக்கேன்னா 20 மார்க் மைனஸ் போக உனக்கு 50 மார்க் தான் உனக்கு எலிஜிபிளா வந்துடும். அப்போ நல்லா தெரிஞ்சா அட்டன் பண்ண, இல்லைன்னா விட்டுரு. தட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். 100மே தெரியல என்ன சார் பண்றது, சரி 75மே தெரியல என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்கக்கூடாது. பி ப்ரிப்பேர்ட், ரைட் வெல். சரி, அடுத்தது அன்ஆன்சர்டு மார்க் ஃபார் ரிவ்யூ. நான் சொன்னல, டோன்ட் டச் தட் ஏரியா. நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, என்ன கொடுத்துருக்காங்க, 0. நீ பாட்டு கொடுத்துட்டு போயிடுவ, என்ன கிடையாது, மார்க்கு கிடையாது. டோன்ட் கோ ஃபார் தட் ஆப்ஷன்ஸ். நமக்கு என்னது, அந்த கிரீன் கலர்ல பார்த்தோம்ல, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன், அதை மட்டும் தான் போனேன். நான் ரிவ்யூ கொடுக்குறேன், மார்க் ஃபார் ரிவ்யூ, அதெல்லாம் நீ எதுவுமே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் ஏன் சார் கொடுத்துருக்காங்க, கொடுக்காம இருக்கலாமே நீ சொல்லலாம், நினைக்கலாம். யூ ஹேவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், பட் இட்ஸ் அ பேட்டர்ன், சரியா? ஆமா. ஏன்னா ஏன் ரிவ்யூ ஆப்ஷன்னா டைம் சில பேருக்கு பின்னாடி கிடைக்கும். அப்ப என்ன ஆகாதுன்னா, நீ ஹோல் இப்போ ஒரு 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 விண்டோ கிளிக் பண்ணுவ, அப்போ 75 கொஸ்டின் உனக்கு வந்துடும். எல்லாமே கிரீன்ல 75 இருக்குன்னா நீ என்ன பண்ணிட்ட, 75 கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். கடைசியா நீ லாஸ்ட் பேஜ் போகும்போது, இல்ல ரெட் மார்க்ல ரெட் கலர்ல இருக்குன்னா இந்த கொஸ்டின் 16, 26, 35 அப்படின்னு விட்டுருக்கேன்னு வச்சுக்க. இந்த கொஸ்டின் என்னது, நீ அட்டன் பண்ணாமே வந்திருக்கேன்னு அர்த்தம். அப்ப அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீ எங்க போலாம், நீ அந்த 16வது கொஸ்டினுக்கு போகலாம். 35 ஒவ்வொரு மார்க்கா ஒவ்வொரு பேஜா போகணும் அவசியம் இல்லை. அந்த நம்பர்ஸை கிளிக் பண்ணி ரெட்டை கிளிக் பண்ணினா உனக்கு எங்க போயிடும், நேரா அந்த கொஸ்டின் போயிடும். அங்கே திருப்பி போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். இல்ல கிரீனு ரெட்டு இல்ல ப்ளூவா இருக்குன்னா நீ என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணிருப்ப, ரிவ்யூக்கு டச் பண்ணி வச்சிருப்ப. ரிவ்யூனா உன் டவுட்டுக்காக. அப்படி என்ன பண்ணலாம், எல்லாமே கிரீன்ல இல்லையா, 2 ப்ளூல இருக்கு, திருப்பி போய் டைம், நமக்கு தான் காமனா டைம் இருக்குது, திருப்பி அந்த ப்ளூவை அமுத்தி என்ன பண்ணலாம், பின்னாடி போய் சரி எது சரியா இருக்கும், கொஞ்சம் ஓகே இப்படிதான் சார் அப்படின்னு போட்டு வந்துடலாம். ஆனா என்ன பண்ணிருக்கணும், அந்த 3 மணி நேரம் டைமுக்குள்ள 75 கொஸ்டினையும் கிரீன் ஆப்ஷன்ல நீ கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலா ஃபினிஷ்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க, சப்மிட் பண்ணிடணும், முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஆமா, அது எழுத போற எக்ஸாம் அவங்களே கம்ப்ளீட் பண்ற மாதிரி சில எக்ஸாம்ஸ் வருது. இல்லைன்னா நீ ஃபினிஷிங்கிற ஆப்ஷனை கொடுக்குற மாதிரி இப்போ ஒவ்வொரு டைம் மாத்துறாங்க. பி கேர்ஃபுல், அதை நீங்க செக் பண்ணிக்கணும், சரியா? ஓகே. சரி, அகைன் பி ஆர்க்கு சேம், சரியா? 2 questions to be evaluated out of 100 marks. இந்த டிராயிங் டெஸ்ட்டுக்கு என்ன பண்றோம், 2 கொஸ்டின் அவங்க அனலைஸ் பண்றாங்க. ஓகேவா? சரி,
பி பிளானிங்க்கு பார்த்துங்க. மேத்தமெட்டிக்ஸ் இங்க என்ன இல்ல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்ல, அதுக்கு மேல என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்டிடியூட். இப்போ ஒரு கொஸ்டின் சார் ஃபைனலாக ஒரு மேக்ஸ் நடத்தினார்ல, ஸ்கொயர்ல வச்சு பண்ணீங்களா, அது என்னது, இட்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் செஷன் 20 கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ், 5 கொஸ்டின்ஸ் நியூமரிக்கல். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளவு, 100 மார்க் இருக்கு அதுல. சரியா? தென் ஆப்டிடியூட் 50 அவுட் ஆஃப் 50, தென் பிளானிங் பேஸ் 25 அவுட் ஆஃப் 25. சரியா? அதுக்கு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு என்ன கிடையாது, நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு, 400 மார்க் உங்களுக்கு. அதில் முன்னாடி 300 பார்த்தோம், இப்போ 4. ஒவ்வொரு கோர்ஸை பொறுத்து என்ன ஆகுது, மாறுது. சரியா? ஸோ பி பிளானிங்க்கும் அதே தான், மைனஸ் மார்க் உண்டு. ஸோ சேம் பேட்டர்ன், சேம் ஒன், கோர்ஸ் மட்டும் மாறும். சரி, சரி, இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது சார். வாட் யூ மீன் பை ஐஐடி, வாட் யூ மீன் பை என்ஐடி, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சரி, என்ன எலிஜிபிலிட்டி அதுவும் தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ணணும் எக்ஸாமுக்கு படிக்கணும், என்ன புக்கு ரெஃபர் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. சரியா? ஓகே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ நீட்டு மாதிரி தான் ஜேஇமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்தியா லெவலில் 20-25 லட்சம் எழுதுறான், ஈஸியாக கேட்க முடியாது, கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்பாங்க. சரியா? ஜேஇ மெயின்ஸ் வந்து யார் கண்டக்ட் பண்றாங்கன்னு சொன்னேன், யார் கண்டக்ட் பண்றா, என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஆனா அட்வான்ஸ் யார் கண்டக்ட் பண்றா அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிடையாது. யார் கண்டக்ட் பண்றது, இட் இஸ் கண்டக்டட் பை ஐஐடி ப்ரொஃபசர்ஸ். ஏன் அட்வான்ஸ் உள்ளாலே டஃப் அப்படின்னா ஐஐடி ப்ரொஃபசர் என்ன பண்றாங்க, தே டுக் தேர் ஸ்டாண்டர்ட்ஸ். ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டினா போன எக்ஸாம்ல கேட்டதை என்ன பண்ண முடியாது, மெயின்ஸ் கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுட்டு போனால் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அட்வான்ஸ் என்ன பண்ண முடியாது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சு போகிறது இல்லை வேற ஏதாவது புக்கில் இருந்து டேரக்டா அப்படியே கேட்பாலும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஐடியா வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே அட்வான்ஸ் எப்படி இருக்கும், ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி தான் இருக்கும், அனாலிட்டிக்கல் ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இருக்கும். புரியுதா? அது யார் நடத்துறா, யார் கண்டக்ட் பண்றாங்கன்னா ஐஐடி ப்ரொஃபசர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இந்தியா லெவலில். அவங்க தான் அதை எடுத்து என்ன பண்றாங்க, அட்வான்ஸுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி நடத்துறாங்க. புரியுதா? ஓகே, இதை பாருங்க, உங்க மொபைல்ல இந்த ஆப்பை என்ன பண்ணிடணும் நீங்க, those have an interest to clear the JEE exams. என்னால இதுக்கு போகல சார், கோச்சிங் சென்டர் 40,000 50,000 கேட்க, 1 லட்சம் கேட்கறாங்க, எனக்கு படிக்க வசதி இல்லைன்னா ஓகே, என்சிஆர்டி சிலபஸ் நீங்க ஆல்ரெடி அவைலபிள் ஆன்லைன்ல இருக்கு, அதுல போய் பாருங்க. பிளஸ் மொபைல்ல இந்த ஆப் வச்சுக்கோங்க. சரியா? நேஷனல் டெஸ்ட் அபேஸ் அப்படிங்கிற ஆப்பை நீங்க உங்களுக்கு ஆண்ட்ராய்ட்லயும் இருக்குது, ஆப்பிள் மொபைல் ஃபோன் வச்சிருந்தா அதுலயும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணலாம், நீங்க உங்களுக்கான மெட்டீரியல் எல்லாமே, ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வீடியோ முதற்கொண்டு அவைலபிளா இருக்கும். நீங்க உட்காந்து பொறுமையா என்ன பண்ணலாம், படிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். அது நோட் பண்ணிக்கிட்டீங்களா, எழுதி வச்சுட்டீங்களா? தட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, தென் டெஸ்ட் ப்ராக்டிஸ் சென்டர்ஸ், இது ஒரு ஆப்ஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, சார் நான் எப்படி சார் ஃபர்ஸ்ட் எப்படி நேரா கம்ப்யூட்டர் போய் எனக்கு அதை பற்றி என்ன சார் பண்றது அப்படின்னா, டோன்ட் வரி, யூ ஹேவ் அ மார்க் டெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எப்படி கேட்பாங்க, எப்படி போய் அட்டன் பண்ணணும், அதுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ திருச்சியில் அந்த ஜேஇ மெயின் வெப்சைட் இருக்குல்ல, அதில் ஒரு நேம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள போனீங்கன்னா சென்டர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ உனக்கு பக்கத்துல எந்தெந்த சென்டர்ஸ் இருக்குன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சென்டர்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், போய் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஃப்ரீயா சண்டே ஃப்ரீயா இருக்கீங்கன்னா போய் அங்க அட்டன் பண்ற மாதிரியே இருக்கும், ஒரிஜினல் தான், மார்க் டெஸ்ட், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன இவ்வளவு சீக்கிரம், என்ன 75 அட்டன் முடிஞ்சு, என்னோட டைம் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. அப்போ ப்ராக்டிஸ் செஷன் பண்ண என்ன வரலாம், மெயின்ஸ் பார்த்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு நீங்க பரவாயில்ல. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, எந்த காஸ்ட்டுமே கிடையாது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஜேஇ மெயின் வெப்சைட்ல போயிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் சென்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுல லாகின் பண்ணி உங்க ஊர் எது பக்கம் அப்படின்னு நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு பக்கத்துல எது அவைலபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க, டேட் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. இப்போ இங்க இருந்து திருச்சியில இருக்கலாம், இல்ல சென்னையில இருக்கலாம், இல்ல மதுரையில இருக்கலாம். அங்க அந்த நாள்ல நீ போயிட்டு இது மாதிரி உங்க அந்த ஐடியா காமிட்டு நீங்க டெஸ்ட் 3 மணி அட்டன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கான சோர்சஸ் கொடுத்துருக்காங்க, எந்த அமௌண்ட்டும் நீங்க பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃபுல் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? அதுக்கு முன்னாடி இதா ஓகே. சரி, அங்க பாருங்க,
candidates can register online on NTA website. சரியா? where they are provided convenient TPC, test practice centers. ஸோ NTA வெப்சைட் JEE மெயின்ஸ் போனாலும் உங்களுக்கு வரும். ஸோ இல்லைன்னா NTA வெப்சைட் ரெண்டுமே உங்களுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி போனீங்கன்னா கவர்மெண்ட் சிம்லோட இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் ப்ராக்டிஸ் சென்டர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சார். சரி சார், நான் எந்த ஊருன்னு உங்களுக்கு தான் தெரியும். எங்கே எவ்வளோ சென்டர்ஸ் இருக்குன்னா மொத்தம் 18 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்காக. புரியுதா? சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, நாகர்கோவில், மதுரை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், இதெல்லாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்டர் கொடுத்துருக்காங்க, சிட்டி. புரியுதா? நீங்கள் அங்கே என்ன பண்ணலாம் போய், அப்போ கம்பல்சரியாக இந்த சிட்டியில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த டிபிசி டெஸ்ட் ப்ராக்டிஸ் சென்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? உங்களுக்கு அதுலேயும் லிஸ்ட் இருக்கும். அப்போ நீங்கள் போய் என்ன பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அட்டன் பண்ணி பார்க்கலாம் சார். ஓகே. ஸோ இந்த ஐஐடி பற்றி நம்ம இவ்வளோ நேரம் JEE பற்றி பார்த்தோம். ஸோ ஐஐடி போயிட்டா எப்படி கிடைக்கும், என்ன சம்பளம், லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஒன் மோர் டைம், இங்கே யார் போக முடியும்னா those who have the மேக்ஸ் சயின்ஸ் பேக்ரவுண்ட், அவங்க தான் உள்ளே போக முடியும். இல்லைன்னா அவங்களால போக முடியாது. ரெண்டுமே கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மறந்துடாதீங்க. ஐஐடிக்குள்ள போகிறதுக்கு இன்னொன்று முக்கியமான காரணம், JEE எக்ஸாம் எழுதி அட்வான்ஸ் எழுதி பாஸ் பண்ணாதான் நீ என்ன பண்ண முடியும், ஐஐடிக்குள்ள. அது செகண்ட் பாயிண்ட். நான் ரிவைஸ் பண்ணுறேன், ரிவிஷன் மாதிரி முடிய போதும் டைம். தென் 16 lakhs மினிமம், 16 lakhs to 25 lakhs வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் எழுதுறாங்க. ஓகேவா? அதுல இருந்து என்ன பண்றாங்க, டாப் 2.5 lakhs 2,50,000 பேர்த்த எடுக்கிறாங்க. அவங்க எதுக்கு எலிஜிபிள், JEE அட்வான்ஸ் எழுதுக்கு எலிஜிபிள். அட்வான்ஸ்ல நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நேரம் உனக்கு ஐஐடியில் சீட்டு கிடைச்சிடும். NIT ஐஐடியில் உனக்கு டேட்டா சீட்டு கொடுத்துருவாங்க. சரியா? தென் 15 or 16,000 செலக்டட் given chance to study 23 IITs in all over the India. 23 IIT இருக்குல்ல, இங்க நீ உள்ள அந்த 16 பேத்துக்குள்ள உள்ள வந்துட்டீங்கன்னா உனக்கு சீட் கொடுத்துருவாங்க. தென் ஃபர்ஸ்ட் 100 candidates can set top 10 IIT. மொதல் 10 இந்தியாவில் மொதல் 7 எது இருக்குது, ஐஐடி தான். போட்டு பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னை, ஐஐடி கரக்பூர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், மொதல் 7மே ஐஐடி தான். ஒரு NIT வரும், இன்னொரு வரும். புரியுதா? அப்போ மொதல் 1000 வந்துட்டீங்கன்னா நீ என்ன பண்ணலாம், யூ கேன் செலக்ட், யூ கேன் ஹாவ் அ சான்ஸ் டு செலக்ட் த சீட்ஸ். டாப் 10, டாப் 50, 100 1000 வந்துட்டீங்கன்னா, இப்போ எனக்கு சென்னை தான் பக்கம், என் ஊர் தமிழ்நாடு, நான் பேசும் சென்னையிலே எடுத்துக்கிறேனே. Why should I go Kavagati? Why should I go Kharagpur? நான் ஏன் அங்கெல்லாம் போகணும், எனக்கு இதான் கன்வீனியன். என்ன பண்ணலாம், டாப் 1000 வந்துட்டு என்ன பண்ணிடலாம். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எது, சென்னை ஐஐடி. அதேமாதிரி NITல எது டாப்பு, திருச்சி NIT. ரெண்டுமே தமிழ்நாடு தான் இருக்கு. ஆனால் எத்தனை பேர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறோம்னா படிக்கிறது. ஏன்னா we don't have ப்ராப்பர் அவேர்னஸ், சரியான புரிதல் தெரிதல் இல்லை. நம்ம இப்போ மொபைல் ஃபோனுக்கு வேற, யூ ஆர் அடிக்டட் ஃபார் த மொபைல் ஃபோன்ஸ். நம்ம அந்த ஒரு லைஃப்லேயே போயிட்டோம். ஃபியூச்சரை பேஸ் பண்ணி எதுவுமே திங்க் பண்ணுறதில்ல, அவேர்னஸ் கொடுக்கறதில்ல. ஸோ அதுக்காக இது ஒரு என்ன சொல்கிறான், இட்ஸ் பேஸ்ட் ஆன் மைண்ட் ஓரியன்டேஷன் இது. சரியா? என்ன பண்ணணும், என்னவோ ஆகணுங்கிறத நீ தான் என்ன பண்ணணும், முடிவெடுக்கணும். லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ஐம் ட்ரைங் டு கன்க்ளூட் த ஓரியன்டேஷன், ரைட்? பிகாஸ் இட்ஸ் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட். ஏன்னா நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது. ஐ டோன்ட் வேஸ்ட் த 1 hour. உங்களுக்கு அது ப்ரீசியஸ் டைம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஹவ் ஐ டெல் ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஐ டிட் மை PG இன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. சரியா? ஐ டிட் மை ஸ்கூல் இன் கவர்மெண்ட் ஸ்கூல், ரூரல் பேக்ரவுண்ட். மை பேரண்ட்ஸ் ஆர் இல்லிட்ரேட், படிக்காதவங்க, 2 பேருமே படிக்காதவங்க. நல்லா கவனிச்சுக்கோ, வசதி கிடையாது, எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இப்போ நான் சொன்னேன்ல, அது மாதிரி எனக்கு ஒரு சார் சொன்னார் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. இப்போ அதுக்காக நம்ம ஒரு 6 மாதம் 7 மாதம் புக்கெல்லாம் வாங்கி, இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் NCERT சிலபஸ்லாம் சொன்னல, நான் சொல்லிட்டேன். எடுத்துகிட்டு போகிறது யாரோட வேலை, உங்கள் வேலை தான். சரியா? இப்போ எப்படி நம்ம கிளாஸில் சொல்கிற மாதிரி சமைச்சு ஃபுட்டு நாங்கள் ரெடி பண்ணி அதிகபட்சம் என்ன பண்ணலாம், ட்ரை டு கிவ் யூ ஃபுட். அதிகபட்சம் நம்ம பையன் தான் என்ன பண்ணலாம், நான் ஊட்டி வேணுமா விடலாம் அதிகபட்சம் பையன்னு சொல்லிட்டு. பட் அதை நல்லா மென்று முழுங்கி பசியாக இருக்கிறது உன்னோட வேலை தான். அதையும் நாங்கள் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. புரியுதா? ஸோ நான் அங்கே ஒரு டாப் 100ல் நாங்கள் சீட் ரேங்க்கில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி பல ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஐ காட் அ சீட். சரியா? அந்த 2 வருஷம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கிளாஸ் ஃபுல்லாகவே வேரியஸ் ஸ்டேட்ஸ், நல்ல எக்ஸ்போஜர், ரூம்மேட்ஸ், நாலேஜபிள், ஃபங்க்ஸ் எல்லாமே ஹைஃபையாக இருக்கும்.
நம்ம நார்மலாக இருக்கிற விட நீ ஸ்கூலில் பார்த்த விட பில்டிங்ஸ். ஏன் இன்னொரு விஷயம், ஏன் சார் நான் ஐஐடி சென்னை என்ஐடி போகணும் அப்படின்னா, நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கான லெபார்டரிஸ்லாம் பெரிய பெரிய லெவலில் ஹை லெவலில் எங்கே இருக்கும், அங்கே தான் இருக்கும். அதனால தான் வி ப்ரிஃபர் டு ஐஐடி. நிறைய பேர் ஃபுல் அட்வான்ஸ் லெவலில் இருக்கு, அதனால தான் டாப் லெவல் 10ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சும்மாவா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வி ப்ரிஃபர் தேட். ஸோ லுக் அட் த கோட்டேஷன். சார் நீங்கள் சொல்லலாம் சம் அப்டக்கிள்ஸ். என்ன அப்டக்கிள்ஸ் சொல்லுவீங்க? சார் ஐ எம் ஃப்ரம் வில்லேஜ் சார். மொதல் அப்டக்கிள்ஸ், நான் எப்படி சார் நான் ஜெயிலாம் கிளியர் பண்ணுவேன்? சார் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சவருக்கு நான் எப்படி சார் ஜெயிலாம் போய் கிளியர் பண்ணுறது? சார் எங்கள் அப்பா அம்மாலாம் படிக்கவே ஒன்றுமே தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், வி ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் த ரீசன்ஸ் which I can't do that. என்னால் முடியாதுங்கிறதுக்கான காரணங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுக்குறீங்க. பணம் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் பெருசாக எனக்கு இது இல்லை பேக்ரவுண்ட் சரியா, வில்லேஜ் நான் ரொம்ப வில்லேஜ் எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு நீயாவே நினச்சி என்ன பண்ணுற, நீயே நினச்சிக்கிட்டு யூ நெவர் ட்ரை டு டூ எனி திங் இன் த சொசைட்டி. அப்படி கிடையாது. டோன்ட் டூ தேட். உனக்கும் ஸ்கில் இருக்கு, ட்ரை பண்ணு. தட்ஸ் வை த கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கோட் நான் ஞாபகம் வந்துச்சு, பட் உங்களுக்கு எது சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். ஸோ அதில் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதனால இதை எடுத்து வந்திருக்கேன். நத்திங் இஸ் இம்பாசிபிள். எதுவுமே முடியாதுங்கிறது அர்த்தமே கிடையாது. எல்லாமே சாதிக்கக்கூடியதான், எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். யாராலையும் எதுவுமே முடியாதுங்கிற அவசியம் அது கிடையாது. நம்ம பார்க்குறோம் பள்ளப்பட்டியில் பற்றி அந்த ஸ்கூல் பையன், கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் சின்னதாக சேட்டலைட் கண்டுபிடிச்சா அதை அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்பேஸ்க்கு அமிச்சாங்க. அந்த அந்த ராக்கெட்டில் வச்சு அமிச்சாங்க. பார்த்துருப்பீல, அவன் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அப்படி என்ன பண்ணக்கூடாது, யூ டோன்ட் பிளேம் யூர் செல்ஃப். நீ ஒன்னையே குறை சொல்லக்கூடாது. லிஸ்ட் அவுட் முடியாதுங்கிறதுக்கு 100 ரீசன் எடுக்கிற. காசு இல்லை, படிப்பு இல்லை, இது இங்கிலீஷ் தெரியாது, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, கவர்மெண்ட் ஸ்கூலு, வில்லேஜ். முடியுங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லு. முடியுங்கிறதுக்கு 1000 சொல்லல. why don't you say one reason for the ability to do that? முடியுங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லு, அது உன்னை எங்கேயோ கொண்டு போயிடும். புரியுதா? எல்லாத்தாலையும் முடியும். செகண்ட் பாரு, the word itself says I am possible. ஒன்றும் இல்லை, இம்பாசிபிள். அது அப்படியே இந்த அஃபாசபி கொடுத்தா என்னவா மாறுது, I am possible. So nothing is impossible in the world. முடியாதுங்கிற ஒரு விஷயம் அந்த உலகத்துல கிடையாது. மனுஷன் நினைச்சா எதை வேணுமோ சாதிக்கலாம், எதை வேணும். அது யங்ஸ்டர்ஸ், நீங்க நல்லா பர்பலக்சுவல் மைண்டோட இருக்கக்கூடிய நீங்க எதை நினைச்சா எதை வேணுமா நீங்க சாதிக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன தேவை, பெர்சிவரன்ஸ் தான் தேவை, முயற்சி. அதை நீ ஸ்டார்ட் பண்ணிட்டாவே எல்லாத்தாலையும் கண்டிப்பா முடியும். யூ கேன் டூ தட். ரைட்டா? தட்ஸ் வை ஐ கிவன் த கோட். ஓகேவா? ஓகே, shall I wind up? Okay, thank you so much sir. Next slide. Thank you so much. First of all, I'd like to thank the management for giving me the opportunity, especially the support department, all the faculty members, the head of the department. Thank you so much sir. Thank you all for giving me the wonderful opportunity. ஏன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஐ எம் கம் ஃப்ரம் த சேம் பேக்ரவுண்ட் ஃப்ரம் லெவல். எனக்கு அப்போ இந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியாது. இதை நான் டாபிக் கொடுத்தோன்னா சார் ஐ வில் டேக் த கிளாஸ், ஐ வில் டேக் த இன்ஃபர்மேஷன்ஸ். இது உங்களுக்காக நான் நிறைய கலெக்ட் பண்ணி ஒரு புக்கில், நீ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஒரே புக்கில் போய் என்ன பண்ண முடியாது, யூ கான் டேக் தட். இதை நான் வேரியஸ் சோர்ஸ்ல கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். டவுட் யூ கேன். எழுதும்போது நீங்க சொன்னீங்களா 5 நியூமரிக்கல், அதுக்கும் மார்க் மைனஸ் மார்க் கிடையாது. இல்ல இல்ல, அந்த டேபிள் காலத்துல மென்ஷன் பண்ணீங்க. இல்ல, நியூமரிக்கு மைனஸ் இப்படி போட்டிருந்தாங்க. மைனஸ் கிடையாது, டேஷ் கொடுத்தா மைனஸ் கிடையாது. அவங்க அப்படி கொடுக்கல. shall I go now? ஸ்லைட் போயிடலாமா? இல்ல சார், ஆனா அந்த எக்ஸாம்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தா 20 क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஆச்சுனா ப்ளஸ் மார்க், நெகட்டிவ் மார்க் அதே மாதிரி நியூமரிக்கலுக்கும் சேமா அதே மாதிரி. இல்ல, நல்ல ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்க. அப்படி இல்ல, நியூமரிக்கு யூ டோன்ட் ஹேவ். ஏன்னா ஏன் நியூமரிக் கொடுக்க முடியாது அப்படின்னா, நெகட்டிவ் மார்க் அங்க என்ன இல்ல, ஆப்ஜெக்டிவ் டைப் இல்ல. அப்போ உங்களுக்கு என்ன கொடுக்க முடியாது, நெகட்டிவ் மார்க் கொடுக்க முடியாது. நெகட்டிவ் மார்க் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஓகே, நைஸ். தம்பி, வேற ஏதாவது டவுட் ஏதாவது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நீங்க கேட்கலாம். உங்களோட நம்ம பெரிய அறிவாள் இல்லை தான். யூ கேன் ஆஸ்க் எனி இஃப் யூ ஹேவ் எனி டவுட். ஏதாவது கேட்கணும், ஏதாவது ஒரு ஐடியா இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. கேளுங்க, நீங்க கேட்டாதான் தெரிஞ்சுக்க முடியும். இங்க நல்லா இருக்கு துவாக்குடி, உள்ள கேம்பஸ்ல போய் பாரு, எல்லாம் அதர் ஸ்டேட்ஸா தான் இருப்பாங்க மேக்சிமம். என்னப்பா நெட்டா என்னப்பா என்னப்பா
ஜெட் எழுதுனீங்களா? ஜெட் நிற்குது